மீண்டும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறது தேர்தல் ஆணையம். தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். சேர்த்து வச்சு உள்ள வச்சு ஊது மச்சு ஒருத்தனை அடிக்கணுமான்னு யோசிச்சேன். பரவாயில்ல, 10 நிக்குதுங்க. ஓகே, மொத்தமா வசூல் பண்ணிக்கிறேன். இந்த பொங்கல் நமக்கு சூப்பர் கலெக்ஷன். விசிலே பேசுறவங்க கண்டுபிடிச்சு போனாங்க. எல்லாம் விசில்ல கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நான் பேச மாட்டேன், விசில் தான் நீங்க பேசுறேன். என்ன சொல்றாங்கன்னா சத்தியமா சொல்றேன், 2026ல தளபதி தான் சிஎம். இந்த பக்கம் பார்த்தா 100% விஜய் தான் வருவார். சரி, பின்னால திரும்பி பாப்போமேனு பார்த்தா விஜய் ஜெயிப்பாரு இந்த வாட்டி. 2 பேரும் தோத்து போயிடுவாங்க. ஏடிஎம் கேடிஎம் 2 காலி ஆயிடும். விசில் போடு, குத்தம் பார்க்காம விசில் போடு, ரத்தம் பத்தட்டும் விசில் போடு, நன்றி நண்பா விசில் போடு. மடக்கு எவன்டா விசில் அடிச்சது? எவனா இருந்தாலும் எட்டி மிதிச்சிருவாமா. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான் இருக்கோம். அவனுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துருவோம். தேர்தல் ஆணையம் விசில் சின்னம் ஒதுக்கி இருக்கிறது. ஓட்டுக்கு 5000 கொடுங்க, 10000 கொடுங்க. நாங்க வெறும் 5 ரூபா விசில்லே முடிச்சுவோம். விசில் போடு. எங்க போனோம் சார்? எங்கெங்க போனோம்? ஆட்டோ எப்படி கூப்பிட்டீங்க? விசில் அடிச்சு. எப்படிங்க அது? அது ரொம்ப ஈஸிங்க. நாக்கு நீட்டு ஒரு மடக்கு மடக்கி ஊதுனா விசில். எங்க நாக்கு நீட்டு மடக்கு. விஜய் உங்க விஜய் உயிரன வரனா, விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா, ஆட்டத்தை பார்ப்பதில்லை. மைக்கேல் ஜாக்சன் நான் மூன் வாக்கு, மார்லன் பிராண்டோ நான் டான் வாக்கு, மாத்தோம் வேணும் நான் தோ வாக்கு, ஓ பார்ட்டிக்கு தான் எங்க வாக்கு. தாவேக்காவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது.